சிஎஸ் நம்மளோட கேம் ட்ரிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மண்டே நைட்ரால வராரு அண்ட் புது டைட்டில் வந்து கொண்டு வந்திருக்காரு. அண்ட் அந்த புது டைட்டில் வந்து புது வேர்ல்ட் டேக் டைட்டில்ஸ் அண்ட் என்ன கதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ராவில் பார்த்தோன்னா ஒரு செக்மெண்ட்டில் ட்ரிபிள்ஸ் வந்து வராரு அண்ட் ட்ரிபிள்ஸ் வந்து ரிங்குள்ளே நிற்கிறாரு. அண்ட் அங்கே பார்த்தோன்னா சில டைட்டில் அந்த 2 டைட்டில் பார்த்தா மடிச்சு வைக்கிறாங்க. ஆடம் பேஸும் வந்து அங்கே இருக்காங்க. தென் இங்கே வந்து நம்மளோட ஆடம் பேஸ் வந்து ஆசம் ட்ரூத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆசம் ட்ரூத் வந்து ஜெயிச்சிருப்பாங்களா அந்த மேட்ச்சை. ஸோ நடந்த ரெசல்மேனியாவில் ஆசம் ட்ரூத் பார்த்தோன்னா ரா டேக் டைட்டில்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து வராங்க அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிபிள் ஹெச் வந்து சொல்கிறாரு. ஸோ ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து நியூ சாம்பியன் வந்து ஆயிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு நியூ ஏரா. ஸோ நியூ ஏரா அதனால வந்து இப்போ ஒரு நியூ டைட்டில் வந்து உங்களுக்காக வருது அண்ட் இந்த நியூ டைட்டில் வந்து வேர்ல்ட் டேக் டைட்டில்ஸ். ஸோ இந்த டைட்டிலாம் பார்த்தா நீங்கள் வந்து இனிமேல் இது பார்க்க போகிறீங்க அண்ட் இந்த டைட்டில் நீங்கள் வந்து எவலேட் வந்து பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு புதிய ஆரம்பம். ஸோ நம்ம வந்து புதிய டைட்டில் வந்து இதுலேருந்து ஆரம்பிப்போம். அந்த மாதிரி பார்த்தா ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு புது டைட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்ட் டேக் டைட்டில்ஸ் அந்த தென் பார்த்தா அந்த டைட்டில் வந்து காட்டுறாங்க. அண்ட் ஆத்தூர்த்து வந்து அந்த டைட்டில் பார்த்து பாடுறா பரவாயில்ல இந்த ஆள் வந்து செம்மையாக மேஜிக் பண்ணுறாங்க மாதிரி பார்த்தா ட்ரிபிள் ஹெச் வந்து சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து ட்ரிபிள் ஹெச்சாவே நினைக்கல, அவர் வந்து தமாசோ சாம்பா நினச்சின்னு இருக்காரு. ஸோ என்னப்பா மேஜிக்காக பண்ணுற, நீ வந்து ஒரு மேஜிஷியன் தான், வித்தைக்காரன் தான்ப்பா நீனு. ஆனால் நீ வித்தைக்காரன் இருந்தாலுமே எனக்கு தெரியும் உள்ள நீ வந்து யாருன்னு, ஏன்னா நீ வந்து தமாசோ சாம்பா அந்த மாதிரி பார்த்தினா ஆர்த்தூத் வந்து சொல்கிறாரு. நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தா காண்டா வராயிட்டு என்னடா பண்ணுற அந்தமாரி மிஸ் கொஞ்சம் புரிய வைப்பா அந்த மாதிரி சொல்கிறாரு. மிஸ்ஸை பார்த்தா புரிய வைக்கிறாரு. எப்பா அது வந்து நம்ம டைட்டில்ரா, நம்ம வந்து நியூ டைட்டில் வந்து ஜெயிச்சு இது வந்து நியூ ஏரா அண்ட் இந்த டைட்டில் வந்து நம்ம தான் வந்து எவலேட் பண்ணோம், நம்ம தான் வந்து இந்த டைட்டில் வந்து வேறு லெவலில் கொண்டு போனோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில் இருக்குது. இது வந்து நமக்கு டைட்டில், இது நம்ம புதிய டைட்டில் அந்த மாதிரி பார்த்தோன்னா மிஸ் புரிய வைக்கிறாரு. பட் மிஸ் ஆஃப்கோர்ஸ் ஆர்த்தூத் பார்த்தோம் புரியல. தென் பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஹோம் டவுன் மாரி பார்த்தா ஏதோ ஒரு லாங்குவேஜில் சொல்கிறாரு நம்மளோட மிஸ்ஸு. தென் பார்த்தா அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்போ உண்மையிலே இது நம்ம டைட்டிலாக நம்ம ஜெயிச்சிருக்குமோ அந்த மாதிரி பார்த்தோன்னா ஆர்த்தூத் சொல்கிறாரு. தென் ஃபைனலி அவர் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு அண்ட் அந்த டைட்டிலே வந்து வாங்குறாங்க. ட்ரிபிள் ஹெச்சோ பார்த்தேன் எப்போ நான் போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அண்ட் அந்த பழைய ரா டைட்டில் பார்த்தோன்னா ட்ரிபிள் ஹெச் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. அஃப்கோர்ஸ் நியூ ஏரா அண்ட் ரொம்ப நாளாக ரூமராக இருந்தது புது டைட்டில் வரும்னு. ஸோ ராக்காக புது டைட்டில் வந்து வந்துடுச்சு, வேர்ல்டு டேக் டைட்டில்ஸ். அண்ட் இதேமாரி ஐ திங்க் ஸ்மாக் டவுன்லேயும் வந்து கிரேசன் வாலர் ஆஸ்டின் தியரிக்காக புது டைட்டில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பை இந்த டைட்டில் எப்படி இருக்குது, டிசைன் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் அந்த டபிள்யூஇ ரா டைட்டில்ஸ் கிடையாது, இனிமேல் வந்து வேர்ல்ட் டேக் டைட்டில்ஸ் ஃபார் ரா.